ஸோ ஷைனி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டைரி கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பேசுகிறதுக்காக. ஸோ பேசிக்லி நான் ஒரு டைரி பைத்தியம். எனக்கு டைரிஸ் யூனிக்காக இருக்கிற டைரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த புக்கு ஸ்மெல்லு, அந்த டைரியோட ஸ்மெல்லு, அது பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். பேடாக இருக்கிற மூடு கூட சூப்பராக சேஞ்ச் பண்ணும். ஸோ என்கிட்ட இருக்கிற டைரி கலெக்ஷன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைரி. இது வந்து நான் சுட்டது என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவர் ஆஃபீஸில் வந்து கொடுத்த டைரி. அவங்க இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து கொடுத்த டைரி. இது வந்து ஒரு யூனிக் ஸ்பெசிஃபிக் ரொம்ப யூனிக்கான ஒரு டைரி தான். இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ரீசைக்கிள், ஏன்னா நோ ட்ரீஸ் வேர் கட்டன் மேக்கிங் திஸ் டைரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் மோரோவர் இது கூட எனக்கு ஒரு திங் கிடச்சிது. இது எனக்கு கிடச்சிது. இது எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது என்னடான்னு தூக்கி போடலான்னு பார்த்தா, இல்லை பிளான்ட் மீ ஐ கேன் க்ரோ அப்படின்னு. அப்புறம் அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா, இது துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு பாட்டில் போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா நான் வளருவேன் அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கு. அண்ட் த சீட் பேப்பர் வித் ரியல் சீட்ஸ் ப்ரெஸ்ட் இன்டு ஹேண்ட்மேட் பேப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ நான் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு ப்ரொஃபஷ்னல் இருக்குது. எனக்கு மீட்டிங்கு அந்த மாதிரி ஏதாவது நோட்ஸ் எடுக்கணுன்னா, இல்லை ஏதாவது இது பண்ணணும், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் இருக்குது, மீட்டிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதில் நான் எழுதிடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் இது சூப்பராகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேஜஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி நான் லாஸ்ட் இயர் வாங்கினேன். சீரியஸ்லி சொல்கிறேன், எனக்கு ஒரு லைட் கூட கரெக்டாக ட்ரா பண்ண தெரியாது. ரைட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியில் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என் அண்ணாவாக இருக்கட்டும், எங்கள் அத்தை, அவங்க எல்லாம் சூப்பராக ட்ராயிங் பண்ணுவாங்க, அப்படியே ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி தான். நான் வந்து தத்தி, எனக்கு வந்து அவ்வளோ தெரியாது, ஒரு லைன் கூட போட தெரியாது. பட் இது வந்ததுக்கப்புறம் திஸ் பேப்பரில் இந்த பேப்பர்ஸ் டெம்ப்ட் மீ டு ட்ரா சம்திங் இன் திஸ். ஏதாவது பண்ணுவோம்ப்பா அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு நான் ரொம்ப கேவலமாக ட்ரா பண்ணியிருப்பேன், அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு இதெல்லாம் நான் வரைஞ்சது தான். எனக்கு வந்து இந்த டைரி வந்ததுக்கப்புறம் தான் சரி இவ்வளோ கூட வரைய வேணான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது கொஞ்சம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக. ஸோ எனக்கு ஓகே, எனக்கு தெரியாது எப்படி இருக்குதுன்னு. பட் எனக்கு ஒரு லைன் கூட ட்ரா பண்ணது தெரியாது. எனக்கு இவ்வளோ நான் வரைஞ்சது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஸோ இது கொஞ்சம் ஸ்பெஷல் எனக்கு இந்த டைரி. இது வந்து நான் ஆஃப்லைன் தான் வாங்கினேன், ஒரு கடையில் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ஐ மீன் அந்த கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நான் இதை எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் another diary is my favorite diary. இது நான் ஆன்லைன் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். எனக்கு இந்த லாக்கு, இந்த கவரு, அந்த மெயின் கவர்ஸ், அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரொம்ப அதை பார்த்த உடனே அண்ட் இப்போ ஸ்மெல் கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் எதுக்கு இன்னும் நான் யூஸ் பண்ணல கைஸ். எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, என்னுடைய க்யூட்டான மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும்ல. ஸோ நான் எங்கேயாவது ட்ராவலோ, எனக்கு ஸ்பெஷல் டேஸ் எதானா அதுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் ஏன்னா வேர்டிங்கில் எழுதிட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். டைம் கிடைக்கும்போது இது பண்ணிடணும், ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிக்கிட்டு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி செகண்ட் டைரி பார்க்கலாம். நான் வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டுன்னு சொல்லலாம். இந்த லாக்கு ஆக்சுவலி எனக்கு டைரியில் இந்த லாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி தான். இந்த பேஜஸ் கூட நல்லாயிருக்கு. இதை நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ஆன்லைன் தான். நல்லா இருக்குது, பேஜெல்லாம் நல்லா திக்காக இருக்குது. ஏன்னா இதுவுமே ஆஃப்லைன் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து ஏமாந்துட்டேன் கைஸ். நினச்சேன் இந்த பேப்பருமே உள்ளே இப்படியே இருந்திருந்தால் இன்னும் அடிப்பொலியாக இருந்திருக்கும். பட் வந்து அந்த பேப்பர் உள்ளே அப்படி கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு இந்த கவர் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு ஒரு கடையிலேருந்து
இது நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலி நான் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நான் வந்து பிளான் நெக்ஸ்ட் டே என்னலாம் பிளான் பண்ணணும், எப்படி என்னலாம் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நம்ம பிளான் போடுவோம்ல, டெய்லி பிளான் அந்த மாதிரி. நான் அந்த ஃபோனில் தான் ஒரு அப்ளிகேஷனில் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் என்ன நினச்சேன், எதுக்கு சும்மா ஃபோன் நம்ம இது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். எப்படி ஒர்க் ஆகுது நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அண்ட் செகண்ட் வேறு பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம எழுதுறதில்ல நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்ததுனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அது ஒர்க் ஆகுது. ஆனால் ஏன்னா டைம் வேணும் உங்களுக்கு உட்காந்து என்ன எழுதுறதுக்கு, நம்ம நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும்ல. ஸோ டைம் இருந்தால் நீங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க். நம்ம நெகட்டிவ் திங்ஸ் என்னென்னா அதை எழுதி அதில் என்ன நம்ம ஜாஸ்தி தாட்ஸ் வருது, என்ன தாட்ஸ் இருக்குது அதில் ஜாஸ்தின்னு நமக்கு தெரியும். இதுதான் இதுதான் நம்மளை நெகட்டிவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம். ஸோ இட்ஸ் ஒர்க்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்காக இன்னும் வச்சுருக்கேன். அண்ட் வந்து லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட். இது வந்து சாக்லேட் டைரி அண்ட் ஸ்மெல் கூட சாக்லேட் மாதிரியே இருக்கும். சாக்லேட் மாதிரி என்னுடைய பேபியெல்லாம் வந்து எடுத்து சாப்பிடுவா சாக்லேட் நினச்சி. ஆனால் வந்து ஏமாந்துடும் பாவம் பிள்ளை. ஸோ இது ஸ்மெல் கூட அப்படி தான் பண்ணும். ஸோ இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஏதாவது ஒரு இதை நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ரைட் ஹேண்டாக இருந்தால் ரைட் ஹேண்ட் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். இந்த நம்ம லெஃப்ட் ஹேண்டு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு வீடியோவில் நான் என்ன பார்த்தேன்னா, நம்ம ஒரு தெரியாத வேர்டை படிச்சுட்டு ரிமெம்பர் பண்ணிவிட்டு அதில் லெஃப்ட் நம்ம யூஸ் பண்ணாத கை இருக்குல்ல ஜாஸ்தி, அதில் எழுதணும். ஒரு வேர்டு தெரியாத ஒரு வேர்டை லெஃப்ட் ஹேண்டில் எழுதுனீங்கன்னா நம்மளுடைய நம்ம பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பிரெயினுமே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என் டைரி. எனக்கு ஏன் தெரியாது, எனக்கு அவ்வளோ லவ். அதை பார்த்தாலே வந்து எனக்கு இதெல்லாம் பார்த்து இப்படி இருக்கிறது என்னைக்காவது மூட் அவுட்டாக இருந்தேன்னா இதெல்லாம் எடுத்து இப்படி உட்காந்துக்கிடுவேன் நான். இட் இஸ் அவ்வளோ பீஸ் கொடுக்கும். ஸோ இது ஒரு கனெக்ஷன் தான். அதில் லைக் ஒரு பொருள் கூட நம்மளை இவ்வளோ ஹாப்பியாக வைக்குமா, இவ்வளோ மூட் சேஞ்ச் பண்ணுமானா, எஸ் இட் இஸ் லைக் அது ஆச்சரியம் தான். ஸோ யா, தேங்க்யூ. ஸோ இன்னும் நான் ஏதாவது டைரி வாங்கின மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து வெரி நியூ. எனக்கு யூடியூப் தான் எப்படி ஒர்க் ஆகும் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ஸோ உங்களை நம்பி நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.